நீ நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போய் கோட்டு சூட்டு போட்டு ஏசில உட்காந்து வேலை பார்க்கணும். சரிங்கம்மா, உங்க ஆசையை நிறைவேத்துறேன். டேய் மகனே, அப்பா வேலைக்கு போறேன்டா. வேலைக்கு போனா தான் உன்னை பார்க்க முடியும். நல்லா படிக்கணும்டா. சித்திட்ட உன்னை விட்டுட்டு போறேன். சித்தி உன்னை பார்த்துக்கிடுவாங்க. நான் போயிட்டு வரட்டுமா? பாப்பா என்னை விட்டு போவாதீங்கப்பா, என்னை விட்டு போவாதீங்கப்பா. அம்மா தான் விட்டு நீங்க விட்டுட்டு போறீங்களப்பா. இங்க வரான் பெரும் கைய உங்ககிட்ட ஒண்ணு இருக்காத. உங்களுக்கே தெரியும், தங்கச்சி இல்லாத பையன். நீங்க தான் பார்த்துக்கணும். நான் படிக்க வைங்க. அப்பதான் நான் வேலைக்கு போய் இந்த பிள்ளைய நல்லா பாத்துக்க முடியும். உங்களை விட்டு எங்களுக்கு யார் இருக்கா? நல்லா பாத்துக்கோங்க மைனி. சரிப்பா, அது என் தங்கச்சி பிள்ளை தானே, நல்லா பாத்துக்கிறேன். பரிச்சை வேற நெருங்குது. நான் தம்பி கூட உட்காந்து படிச்சுக்கிட்டுமா? படிக்க போறியா? நீ உட்காந்து பாத்திரத்தை கழு. சரிங்க சித்தி. நம்ம வந்து சித்தி பாத்திரத்தை விளக்கிட்ட, ரொம்ப பசிக்குது. சோறு தாங்களேன். சோறு ஒண்ணு ரெடியா ஆகல, பிறகு வா. சோறு தான் கிடைக்கல, தண்ணியாட்டு குடிச்சிட்டு வரும். அப்பாவும் அன்புக்கு ஈடாகும் ஆகாசம். அப்பாவும் அப்பா வேற இல்ல, எங்க இருக்காரோ? பசிக்கு வேற செய்யுது. மாவன் என்ன செய்தானோ, கஷ்டப்படுதானோ, சாப்பிட்டானோ சாப்பிடலே தெரியலையே. காலையில் தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவ. எப்பா எங்கப்பா இருக்கிய? எப்பப்பா வருவிய? தங்கமே, எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியாப்பா? பாக்கடி போல இருப்பா. சரிப்பா, அப்ப சீக்கிரம் வந்துப்பா. உடம்பு பார்த்துக்கோ. சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேன்ப்பா. சரிப்பா, அப்ப சீக்கிரம் வந்துடணும். சரிப்பா தங்கம். அன்புள்ள அப்பா அப்பா